உலகமெங்கும் வாழும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இவர்களின் ரசிகர்களே, விசுவாசிகளே, தமிழக மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் அன்பு தொகுப்பாளர் இளவேனிலின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நம் ஜெயா தொலைக்காட்சியின் 22வது ஆண்டு விழா. அதோடு மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி கூட. உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய பிரபலம், இவங்களை பற்றி சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இவங்களை தெரியாதவங்கள இருக்கவே முடியாது. நம்ம தலைவர் கூட நிறைய படங்களில் நடித்த வெற்றி வாகை சூடிய வெற்றி கதாநாயகி, மரியாதைக்குரிய, பாசத்திற்குரிய லதா மேடம் அவர்களை தான். மேடம் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி. ஜெயா டிவி நேயர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஜெயா டிவி 22ஆம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மேடம். இந்த சந்தோஷமான நாளில் உங்கள் வீட்டுக்குள் நுழையும் போதே ஒரு கோயிலுக்குள் நுழையிற மாதிரி ஒரு ஃபீல், அதே மாதிரி லைப்ரரியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். தலைவர்கிட்ட வாங்கின ஷீல்டு இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். நிறைய இருக்குது. அதாவது வயது மாறலாம், மாற்றங்கள் நேரலாம், ஆனால் நம்மளோட அன்பாக பழகினவங்களோட நினைவுகள் எப்பவுமே மாறாது இல்லையா? கண்டிப்பாக. அந்த விதத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இதெல்லாம். ஏன்னா நிறைய இருக்கு, வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லை, நிறைய இருக்கு. தலைவரை நீங்க முதலா சந்திச்ச அனுபவம் எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல நான் சந்திச்சது டி நகர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஆஃபீஸில் தான். அதாவது என் ஒரு படத்தை எப்படியோ பார்த்துட்டு, நான் ஸ்கூலில் டான்ஸ் பண்ண படத்தை பார்த்துட்டு, மனோகர் சார் அவரை உட்காந்துருக்கும் போது கேட்டாராம், யார் இவங்க? மனோகர் சார் ட்ராமா ஸ்டில் ஸ்டில் கலந்துருச்சு. ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்ல படிக்கிறாங்க, ராஜா சேதுபதி அவங்க மகள். சரி, எனக்கு ஒரு புது ஹீரோயின் வேணும், நடிப்பாங்களா கேளுங்க. அப்புறம் மனோகர் சார் வீட்டுக்கு பண்ணியிருக்காரு. அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை நடிக்க மாட்டாங்க, இப்போ தான் 9th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு 10th ஸ்டாண்டர்டும் இன்னும் போகல, நடிக்க மாட்டாங்கட்டார். ஒரு 3-4 டேஸ் பொறுத்து மனோகர் சார் வந்தார். அம்மா வேண்டாம், டெய்லி கேட்குறாரு, நாங்கள் இப்போ எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஆஃபீஸில் இருக்கோம், நீங்கள் வாங்க, வந்து சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்னு. சரி, எனக்கு எங்கள் அம்மா கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க, அம்மா போகலாமா, எனக்கு ஒரு ஆர்வம் பார்க்கணும். ஏன்னா எனக்கு எப்போவுமே டான்ஸு இதெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு பெரிய ஆர்வம். டான்ஸ் எந்த ட்ராமா எந்த இதுனாலும் நான் தான் போய் நடிப்பேன். சூப்பர். 5 years 6 years கண்ணகியாக நடிச்சிருக்கேன். ஒன்லி எனக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான் அது. செகண்ட் லாங்குவேஜ் தமிழில் அலமேல் மிஸ் இருந்தாங்க, நீ கண்ணகியாக நடிக்கணும் அப்படி இப்படின்னா ஒரு ஆர்வம் எனக்கு. எங்கே மியூசிக் போட்டாலும் சின்ன வயசுல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடணும் அம்மா சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அம்மா போகலாமான்னு. சரி அப்படின்னு அவர் மனோகர் சரே கூட்டிகிட்டு போனார். எங்களை கூட்டிகிட்டு போனால் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஆஃபீஸ் பெரிய கற்பனைலாம் பண்ணி வச்சுருந்தார். இவ்வளோ பெரிய நடிகர், அரசியல்வாதி, எப்படி பல பேர் அவரை பார்க்குறதுக்கே துடிச்சிட்டு இருப்பாங்க. நம்மளை வழியே கூட்டிகிட்டு போகிறாங்களே, எப்படி இருக்கும். ஒரு பக்கம் ரொம்ப பயமாக டென்ஷன், அந்த எப்படி இருப்பாரோ அப்படின்னு. அப்போ நாங்கள் மாம்பழம் ஆஃபீஸ் ஏறி மேலே போனோம்னா லஞ்ச் டைமு, எல்லோரும் கீழே உட்காந்து டைரக்டர் பாணியலகண்டன் சார், எம்ஜிஆர் சார் எல்லாரும் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஐயோ, தலைவர் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இப்படி ஒரு ரொம்ப சிம்பிளாக இருக்காரு. நான் என்னமோ நினச்சேன் இப்படி இருக்கும் அப்படின்னு, எனக்கு ஒரு கற்பனை தானே அப்படின்னு. அப்புறம் வந்தார், அப்புறம் உட்காருங்கன்னாரு. உட்காரப்போனா இல்லை இப்படி மேலே உட்காருங்க, நாங்கள் சாப்பிட்றோம், பாயசம் சாப்பிடுங்க அப்படி இப்படின்னாரு. சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு அதுதான். அப்புறம் என்ன கேட்டார், அம்மா உனக்கு நடிக்க ஆசையா? ஆமாங்க எனக்கு ஆசை, எங்கள் அம்மா வேண்டான்றாங்க. அம்மா தான் வேண்டான்றாங்க சொன்னார். அப்போ அம்மா கிட்ட சொன்னாங்க, இல்லை அவன் நடிக்கணும்னு ஆசைப்பட்றான், நல்லா வருவா, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எல்லோரும் என் கூட நடித்து பிரபலமானாங்க. ஆனால் இவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றா, நான் எல்லாம் கற்றுக் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நல்லா நிச்சயமாக ஷைன் பண்ணுவாள், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா அந்த ஆர்வம் இருக்குது அவளுக்கு அப்படின்னு. என்னம்மா தெரியும் உனக்கு? எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கன்னு. ஆனால் நீ டெய்லி அப்புறம் எங்கள் அம்மா பார்த்தேன், என்ன அப்படின்னாங்க, ப்ளீஸ்மா சரி அப்படின்னாங்க. இதில் என்ன இன்னொன்று சொல்ல விரும்பல, எனக்கு இருந்த ஒரே ஆதரவு எங்கள் பெரியம்மா. அவங்க கமலா கோட்னிஸ்ன்னு பேர், அம்மாவுடைய பெரிய அக்கா. அவங்க ஹிந்தி படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹிந்தி படம், தெலுங்கு படம். அவங்க கமலா கோட்னிஸ் தேவானந்தோட கூட நடிச்சிருக்காங்க. அப்போனா நான் நடிக்கும்போது அவங்க நான் பிறக்கும்போது அவங்க நடிகை இல்லை, செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க, பட்டதாரி ஆகிறாங்க, போகிறாங்க, நம்மன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகணும், நமக்குன்னு ஒரு ஃபேம், உனக்கு அந்த ஆர்வம் இருக்குது, நீ என் வீட்டில் வேணால் சாட்டர்டே சண்டேனா சும்மா கற்றுக்க, அது போய் கற்றுக்கிட்டு இருந்தேன். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னேன், புரட்சியில் எம்ஜிஆர் சைடு தாங்க, அவ்வளோதாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. சரி நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன்னு 5 years கான்ட்ராக்ட் போட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சந்திப்பு. அதுக்கப்புறம் ஒரு குருகுலம் மாதிரி இப்போ தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட், புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட், அந்த இன்ஸ்டியூட் என்னோட இன்ஸ்டியூட் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தான். அது முதல் படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படம், அவரோட டைரக்ஷன்.
புதுமுகமாக அறிமுகமாகிற படம், அது வெளிநாட்டில் ஷூட்டிங். இப்போல்லாம் தடுக்கி விழுந்தா வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இருந்தாலும் அந்த படத்தை பார்த்தா இப்போவும் பிரமிப்பாக இருக்கும். சில காட்சிகள்லாம் எடுத்திருப்பாரு. அப்போ டெக்னாலஜி ஒன்றுமே கிடையாது இல்லைங்களா? இப்போ எவ்வளோ டெக்னாலஜி என்னென்னமோ பண்ணலாம், என்னென்னமோ காட்டலாம். ஆனால் அந்த நேரத்தில் அப்படி ஒரு படத்தை எடுத்து அதை இன்னைக்கு வரைக்கும் பிரம்மாண்டமான படம், இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் பாராட்டாங்க. வெளிநாட்டுலலாம் கூட பார்த்துப்பா என்ன படம் அப்படின்வாங்க இன்னைக்கு வரைக்கும். அது தலைவருடைய சொந்த படத்தில் நடிக்கும் போது அதுவும் பெரிய விஷயம் மேடம். ஆமாங்க, அவர் டைரக்ட் பண்ண 3 படத்தில் 2 படத்தில் நான் நடிச்சிருக்கேன். சரி, அவர் டைரக்ட் பண்ண நாடோடி மன்னன், உலகம் சுற்று வாலிபன், மதுரை மீட்டு சுந்தர் பாண்டி. உலகம் 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 அழகு கலைகளின் சுரங்கம், பருவச் சிலைகளின் அரங்கம். காலமே ஓடிவா, காதலே தேடிவா. பாருங்க, தலைவர் கூட நீங்க ஏதோ ஒரு குறிப்பெடுத்துட்டு இருக்கீங்க. அது வந்து அவருடைய ஸ்டைல் வித்தியாசமா இருக்கு. அப்போ வந்து பேண்ட் ஷர்ட்லாம் இல்லாமல் வந்து ஒரு சிஎம் கெத்தில் இருக்காரு. அது என்ன எப்போ எடுத்தது மேடம்? அது அவர் சிஎம் ஆயிட்டார். அப்போ சிஎம் ஆயிட்டாரு. அவருக்காக நிறைய பேர் பேட்டி காட்டுறதுக்கு அதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. பொம்மையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் தான் முதல்ல தலைவரை பேட்டி எடுக்கணும், அது பொம்மையில் வரணும், அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ நான் ஃபோன் பண்ணேன், பாருங்க எனக்கு ஒரு பேட்டி கொடுக்கணும். ஏய் நீங்கள் இப்போ ரிப்போர்ட்டர் பேட்டியா அப்படின்னா, என்ன சினிமா தொழில் விட்டியா? இல்லைங்க, நீங்கள் வந்து எனக்கு தெரியாது, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு பேட்டி கொடுக்கணும், ஃபஸ்ட்டு பேட்டி என்னோட தான் இருக்கணும்னாரு. அப்புறம் சரி சத்யா ஸ்டுடியோக்கு வா, மதியம் லஞ்ச் டைமில் நீ வந்து சத்யா ஸ்டுடியோக்கு வா, அங்கே பேட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ தான் போய் பேட்டி எடுத்தேன் சத்யா ஸ்டுடியோவில், மேக்கப் ரூமில். அவர் மேக்கப் ரூம், அவர் மேக்கப் ரூமில் உட்காந்து அப்புறம் சொல்கிறார், எஸ்ஸுக்கு பெஸ்ஸுக்கு கேட்டால் ஜம்பேஸ்தானோ எல்லாம் ஒன்றும் கேட்கலங்க. நல்லா ப்ரிப்பேர்டு அரசியல் குறித்து அது குறித்து இது குறிச்செல்லாம் இப்போ பேட்டி எடுத்து அது இப்போ கேட்கிட்ட அந்த காப்பி. அது அழகாக இருக்குது பார்க்கும்போது. பாருங்க, நீங்கள் நடிகர் வச்சுருக்கீங்க, பேட்டி எடுத்திருக்கீங்க. பேட்டி எடுத்திருக்கேன். உங்களுடைய நளினிங்கிற பெயரை நம்ம தலைவர் லதான்னு மாற்றி சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் அவரை பார்த்து, சார் எனக்கு ஏன் நீங்கள் லதான்னு பேர் வச்சிங்கன்னு ஏதாவது விளக்கம் கேட்டிருக்கீங்களா? இல்லை கேட்கல. ஏன்னா அப்போயே விளக்கம் சொன்னார், உன்னோட பேரை நான் மாத்துறேன் ஏங்க அப்படின்னா. நளினின்னு ஒருத்தர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் நான் வந்து உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த நளினியை யாரும் நினச்சக்கூடாது, நீ வந்து இது வரைக்கும் சினிமாவில் வராத ஒரு முகம், நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நிறைய பேர் அவளாக காத்துட்ருப்பாங்க. அதனால் லதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஜானகி அம்மா தம்பி பொண்ணு பேர் கூட லதா. அதான் லதா, சுதா, கீதா, ஜானு, அப்படி ஷார்ட்டாக இருக்கும் சார். பட் எனக்கு கொஞ்சம் ரெஜிஸ்டராக கொஞ்சம் நாள் ஆச்சு. லதான்னு யாரையும் கூப்பிட்றாங்கன்னு இருப்பேன், நீ தான் நான் தான் லதான்னு. இப்போ அப்படியே மாதிரி எம்ஜிஆர் லதான்றாங்க. அது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமாக நடிக்கிறேன். எங்கே போனாலும் உலகம் பூரா இருக்கிற எம்ஜிஆர் ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க இதயத்தில் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஐயோ தலைவரோட பார்த்ததுமா அந்த இது இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க. லண்டன் போங்க, அமெரிக்கா போங்க, அங்கே இருக்கிற தமிழ் சங்கங்கள் பூரா கூப்பிடுவாங்க. யாரால? எம்ஜிஆர். நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், 200 படத்துக்கு நடிச்சிருக்கேன். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா பெரிய ஆர்டிஸ்டோடையும் நடிச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த எம்ஜிஆர் லதா அதுதான் எனக்கு ஜனங்க இல்லையா? தெலுங்குல கூட எம்ஜிஆர் லதா காருன்னு தான் சொல்லுவாங்க, என்டிஆர் ஆகட்டும். அது மாதிரி எனக்கு வந்து அது ஒரு பெருமையாக நினைக்கிறேன். புரட்சி தலைவர்னா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இதற்கு உதாரணமாக நீங்கள் நேரில் பார்த்த நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய இருக்குங்க, எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு. அவரை பற்றி சொல்லணுன்னா, ஒவ்வொரு என்னை உருவாக்கியவர், அப்புறம் சொல்லி கொடுப்பாரு செட்டில். யாராக இருந்தாலும், சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்கள மரியாதை வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். யார்கிட்டையும் வந்து ரொம்ப ரூடாக பேசக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப யார்கிட்டையும், அது என்ன சின்ன பொண்ணு சொல்லுவார், சின்ன பொண்ணு எல்லார்கிட்டையும் சிரித்து பேச உங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி சாப்பாடுனா அவர் வந்து அவர் செட்டில் இருக்காருன்னா எனக்கு அதுதான் பழக்கம். அவர் செட்டில்னா எல்லோரும் மத்தியானம் எல்லோரும் ஆர்டிஸ்ட்லாம் ஒன்றா உட்காந்து எல்லாருக்கும் வீட்டிலேருந்து வரோம். அதே மாதிரி எங்கள் அம்மா சமையலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மட்டன் பண்ணி கொண்டு வர சொல்லு, இன்றைக்கி வந்து சிக்கன் பண்ணி கொண்டு வர சொல்லு. ஆனால் அம்மாவும் நல்ல ஒரு பெரிய கேரியரில் ஒரு 15 பேர் 20 பேர் சாப்பிட்ற மாதிரி அனுப்புவாங்க. எல்லாம் உட்காந்து எல்லோரும் சாப்பிடுவோம்.
அதெல்லாம் மறக்க முடியாது. இந்த மாதிரியெல்லாம் இப்போ அவங்கவுங்க நடிக்கிறாங்க, கேரவனில் ஏறிடுறாங்க இல்லையோ அந்த இது. பட் எனக்கு வந்து அது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போது நான் வந்து தலைவரோட இதெல்லாம் நிறைய நான் வந்து மனசுக்குள்ளே ஏற்றிட்டுருக்கேன். என்னை உருவாக்கியார் இஸ் மை மென்டர். அது மாதிரி இப்போ எனக்கு வந்து இன்னும் சரோஜி அம்மாகிட்ட நல்லா பேசுவேன். அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. சரோஜி அம்மா முந்தானேன்னு கூட பேசிகிட்டு இருந்தாங்க, என்னம்மா பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லா பேசுவாங்க. ராஜஸ்ரீ, காஞ்சனா அவங்க. அதேமாதிரி இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன், இப்போ நான் சீரியல் எல்லாம் நடிக்கிறேன், அவங்களுடைய நல்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்குது எனக்கு. ஸோ அவங்களுடைய அதோட அப்போ இருக்கிறவங்ககிட்ட பேசுவீங்க, இப்போ இருக்கிறவங்க பேசுவீங்க, அவங்க வேவ் லென்த்லேயே பேசுவேன். அதனால அதெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ட்ரைனிங் தான். ஸோ வாத்தியார் மாதிரி, வாத்தியார் தான், நிச்சயமா வாத்தியார் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாத்தியார் தான் அவர். கல்லாய் இருந்த என்னை சிற்பமாக செதுக்கியவர்னு சொல்லலாம், இன் ஷார்ட். கண்டிப்பாக கண்டிப்பாக. தலைவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் சாதனை படித்தாருன்னா அரசியலில் ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படிச்சிட்டாரு. அரசியலில் அவருடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுங்கள். வெற்றிக்கு காரணம் அவர் சினிமாவில் சொன்னதை வந்து நேர்லேயும் வாழ்ந்து காட்டியிருக்காரு. மெயின் அதுதான். நிறைய பேர் வந்து சினிமாவில் ஒன்றா இருப்பாங்க, நேராக பார்க்க வருவேன். நான் நிறைய பெரிய நடிகர்களுடன் நடிச்சிருக்கேன், நிறைய பெரிய ஆளுங்களெல்லாம் சந்திச்சிருக்கேன். நம்ம சினிமாவில் சொல்கிற மாதிரி நேரம் வந்தது நான் வந்து நிறைய ரொம்ப வெகு சில பேர் தான் இருக்காங்க. ஆமாம் இல்லைங்களா? அது வந்து ஹேண்ட்ஸ் ஃபுல்லுன்னு சொல்லலாம். அவர் சினிமாவில் எப்படி இருந்தாரோ, யாருக்காவது கஷ்டம், யாருக்காவது இது ஒரு பிரச்சனைனாலும் யார் முதல்ல வந்து பார்ப்பாரு, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி சோகமாக இருக்க. அது யாராக இருந்தாலும் சரி, லைட் மேனாக இருந்தாலும் சரி, டைரக்டர் இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு டிரைவராக இருந்தாலும் ஏன் இப்படி இருக்க, ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே அதை தீர்த்து வைப்பார். அந்த பாகுபாடை பார்க்க மாட்டார். அது பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அவருக்கு அந்த உதவி மனப்பான்மை இருக்கு பாருங்க. அது வந்து அதுதான் அவருடைய பெரிய ஈகை குணம் தான் அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது வந்து அவர் ரத்தத்திலே ஊறி போன விஷயம். ஆமாம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. 8வது வள்ளல்னா புரட்சி தலைவர் தான். அவருடைய வள்ளல் குணத்தை நீங்க நேர்ல பார்த்து பிரமிச்ச அனுபவம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் வந்து நான் சிங்கப்பூரில் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு உலகம் சுட்டு அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. உலகம் சுட்டு போய் நான், மஞ்சுளா, சந்திரகலா ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் குரூப்பு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். அப்போ எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அங்கேயும் கூட வெளிநாடுன்னு பார்க்காம எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். எல்லாம் மட்டன் சிக்கன்லாம் தெரிஞ்சவங்களாம் அனுப்புவாங்க, அவருக்கு தலைவர் வந்திருக்காரு அனுப்புவாங்க, நல்லா சாப்பிடுவோம். சாப்பிட்டு நாங்கள் 3 பேர் வந்து கதை அடிச்சுட்டு இருப்போம் ஈவினிங் ஷூட்டிங். அப்போ நான் ஒரு நாள் மெனு கார்டு எடுத்தேன். இப்போ என்னென்னமோ ஐஸ்கிரீம்லாம் அப்படி எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். கூப் ஜாக்கு, வெண்ணிலா ஐஸ்கிரீம். நான் இதுங்க ஆர்டர் பண்ணலாமான்னு ஆர்டர் பண்ணேன்னாங்க. நான் எடுத்து இது சிங்கப்பூரில் சொல்லிட்டேன். இப்போ ஜானகியம்மா வந்து கதை தட்டினாங்க, என்ன பண்ணுறீங்க? நான் என்ன அந்த ஐஸ்கிரீம்லாம் எடுத்து உள்ளே வச்சு மூடிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ஒன்றும் இல்லைம்மா சும்மா பேசுங்கன்னு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து இன்னொரு வெரைட்டியாக ஒன்று ஆர்டர் பண்ணலான்னு இன்னொரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன். என்னமோ ஹேசல் நட்டு, பனானா ஸ்பிளிட்டு, ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் அதை ஆர்டர் பண்ணிட்டேன். 3 பேருக்கும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அடுத்த நாள் சிங்கப்பூர் டைகர் பாம் கார்டன்ஸை சிக்கு மங்கு சேச்ச பாப்பா அந்த ஷூட்டிங்கு.
அப்புறம் ஷூட்டிங் அப்புறம் ஷார்ட் முடிஞ்சது வா அப்படின்னாரு. எப்படி இருந்தது ஐஸ்கிரீமா? நாங்களாம் ஒன்று ஐஸ்கிரீம் சாப்பிடலைங்க. எந்த ஐஸ்கிரீமை கேட்குறீங்க? மண்டு, நான் 7 வயசில் ட்ராமா கம்பெனிக்கு போகும்போது எப்படி இருந்தனோ நீ இப்போ அப்படி தான் இருக்கிற. நீங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா பில் என் ரூம் தான், நீங்களாம் சைன் போட்டிங்களா? இல்லைங்க நாங்கள் சைன் போடல. யார் சாப்பிட்டாலும் அந்த 5 ரூம் இருக்கிறதுல யார் சாப்பிட்டாலும் பில்லு எனக்கு தான் வரும், நான் தான் சைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்களா? சாரிங்க தெரியாமல் இல்லை இன்றைக்கி ஆர்டர் பண்ணு. எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஜானகி அம்மா அவங்க வந்தாங்க. எல்லாரும் இது சின்ன இன்சிடென்ட் தான். ஏன்னா சின்ன பொண்ணு தான். அதை எங்கள் அம்மா உங்கள் அம்மா கிட்ட வர சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உனக்கு எந்த குறையும் வராது. அதே மாதிரி ஜானகி அம்மா காலையில் வந்து ஒரு 6 மணி தான் வந்து எழுப்புவாங்க ஜப்பானில். எழுந்துரு இந்த காஃபி அப்படின்வாங்க. அவங்கெல்லாம் பற்றி 5 மணிக்கு ஏஞ்சி ரெடி ஆகிட்டாங்க. பாசமாக பிறந்திருக்காங்க. ஆமாம்மா காஃபி எனக்கு கடைசி வரைக்கும் ஜானகியம்மா ரொம்ப அன்பாக இருந்திருக்காங்க என்கிட்ட. அப்போ இந்த காஃபி சாப்பிடு, அவங்களாம் ரெடி ஆகிட்டாங்க பற்றியா, நீ போய் ரெடி ஆகு அப்படின்வாங்க. அப்படி எனக்கு ரொம்ப அந்த இப்போ கூட லதா சுதா இவங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஜானகியம்மா இருக்க வரைக்கும் மாதத்தில் ஒரு நாளாவது என் கூட வந்து சாப்பிடணுன்னுவாங்க. ஸோ அப்படி அதே மாதிரி தோட்டத்துக்கு எப்போ போனாலும் சாப்பிட்டு தான் போகணுன்னு சாப்பிட்டு. அது மாதிரி இன்னொன்று வந்து 86ல் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அவருடைய உதவி பண்ணுற குணத்துக்கு. 86ல் எங்கள் அம்மா வந்து, நான் இப்போ சிங்கப்பூரில் இருந்தேன். ஸோ வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர். அப்போலோவில் அட்மிட் பண்ணிட்டு ரொம்ப ஒரு இதாக இருந்தேன். ஏன்னா என்னுடைய பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்போ நான் தான் மெயின் மெம்பர் ஃபேமிலியில். அப்போ யாருக்கும் சொல்லலை நான். இது வந்து இவர் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு தெரியாது. அப்போ வந்து அப்போலோ சிஎம் நினச்சி ஒரு ஆள் அவருக்கு தான் உடம்பு சரியில்லையோ அதனால் வராரு போல் இருக்கு அப்படின்னு நினச்சி, ஐயோ நம்ம போய் பார்க்கக்கூட இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இங்கே வந்தால் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து நேராக வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா ரூமுக்கு வந்தார். என்ன உங்கள் அம்மா கையில் எவ்வளோ நாள் சாப்பிட்ருக்கேன், நீ ஏன் இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லலை? இல்லைங்க உங்களுக்கே உடம்பு சரியில்லை அதனால சொல்லலை, எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணோன்னு. நோ 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 அப்படின்னு பிசிடியை கூப்பிட்டாரு. என்ன செலவானாலும் அது வந்து நான் செலவு பண்ணுறேன், அவங்கள அமெரிக்கா கூட்டிகிட்டு போங்க. அவருடைய சொந்த செலவு. எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. யாரும் அவங்க கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க, தானாக வந்து உதவி இருக்கணும். அவர்கிட்ட நான் பார்த்தது. அதனால் இன்றைக்கி வரைக்கும் இதே தெய்வம், மனித தெய்வம், என்னுடைய இதே தெய்வம். பார்த்துருப்பீங்க எங்கள் அம்மா அப்பா படத்தோட அவர் படமும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக. பிகாஸ் அந்த மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இனிமேல் பார்ப்பேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே பார்த்தது கிடையாது. எனக்கு நான் உலகம் பூரா ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படி நிறைய இடங்களில் அந்த மாதிரி வந்து உதவினார் எனக்கு வந்து. ஆனால் அம்மா இறந்துட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனாலும் ஜானகி அம்மாவும் அவரும் டெய்லி வந்தாங்க. 86 மார்ச் இது. ஜானகி அம்மா அவரும் டெய்லி வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. வந்து என்ன வேணுமோ சொல்லு, என்ன உதவி போடாங்க. ஏன்னா எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எவ்வளோ சம்பாரிச்சேன் இது பண்ண. பக்கத்தில் ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க அம்மா. ஏன் நின்று போச்சு எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் கூப்பிட்டு எல்லாம் பண்ணி அந்த கான்ட்ராக்ட்லாம் கூப்பிட்டு அந்த வீடை கட்டி முடிச்சு கொடுத்தாரு எனக்கு. அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணி. அதே மாதிரி 87ல் அவருக்கு உடம்பு சரியில்லாத போது தோட்டத்துக்கு போனேன். ஜானகி அம்மாவை பார்த்தா அவங்க கீழே அந்த ஹாலில் இருந்தாங்க. அப்புறம் போய் மேலே போய் பாருன்னா மாணிக்கம் வந்தார். மாணிக்கம்னு ரெஸ்டாரண்ட் மேலே வந்தார். பார்த்தாரு, ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துட்டு இருந்தார். இந்த மாதிரி படுத்துட்டு நான் வந்து உட்காரு அப்படின்னாரு. உட்காரு அப்படியே பாருங்க வேர்த்து இருந்தது. ஏசி காரில் வரலையா அப்படின்னாரு. ஏசி கார் வேணுமா? எனக்கு ஏசி கார்லாம் வேண்டாங்க. சரி மாணிக்கம் இந்த ஏசி ஆன் பண்ணு. அவருக்கு உடம்பு சரியில்லை ஆஃப் பண்ணிட்டாரு. அப்போ கூட அவர் மற்றவங்களை பற்றி நினைக்கிறாரு. அது வண்ணன் ஒன்லி தலைவர். தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து, தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து காமன் போல வந்திருக்கும் வடிவோ, அந்த தேவலோக மன்னவனும் நீயோ. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து காமன் போல வந்திருக்கும் வடிவோ, அந்த தேவலோக மன்னவனும் நீயோ. அதே மாதிரி ஒரு நாள் நான் ஷூட்டிங் போயிருந்தேன். ஷூட்டிங் போயிட்டு மைசூரில் உழைக்கும் கரங்கள் ஷூட்டிங்கு. கே சங்கர் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து நாளைக்கு ஷூட்டிங் முடியுது, நான் சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போகணும், ப்ளஸ் மைசூர் சில்க் சாரீஸ். எனக்கு இதுவும் மைசூர் சில்க் தான். அந்த காலத்தில் மைசூர் சில்க் தான் ரொம்ப பிடிக்கும். நான் போய் ஷாப்பிங் போனோம். எனக்கு தெரியாதுங்க. ஆமாம் அப்படிலாம் சொல்லாதம்மா. அப்புறம் நாளைக்கு இன்றைக்கி லாஸ்ட் டே, நான் அதெல்லாம் முடியாது சார் அப்படின்னாங்க. ஒரு 6:30 இருக்கும்.
பேக்கப் அப்படின்னா இவரே. ம். சங்கர் சார் நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன் விட்டுருங்கன்னாரு. எனக்கு கோயில் இது சரி. அப்புறம் நான் பார்த்தேன், சரி காரில் ஏறு அப்படின்னாரு. அவரோட அம்பாசிடர் இருக்காரு. சரி ஏறினேன். நேராக சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு விடுனார் டிரைவரை. ஓஹோ. சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு விட்டு நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துரு சீக்கிரம் அப்படின்னாரு. நான் அவசரமாக ஓடி போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டேன். தேங்க்யூங்க அப்படின்னா. சரி ஹோட்டலுக்கு வந்தால் நீ போய் ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கிட்டு வா அப்படின்னாரு. ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கிட்டு வந்து ரூம் வந்தேன். பார்த்தானா எனக்கு ஒரே அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி இருந்தோம். ஃபுல்லாக மைசூர் சில்க் சாரி அந்த ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சிருக்காரு. எப்படி ஒரு 100 சாரி 200-300 சாரி இருக்குங்க. 200-300 ஃபேக்ட்ரியிலேருந்து அது வேனில் கொண்டு வந்திருக்காங்க. என்னங்க இது என்ன நீ சொல்லிட்டு இருந்தல சங்கர் கிட்ட. சரி ஒரு இந்த சின்ன ஆசை கூட நிறைவேற்றலைன்னா அப்படி நீ எடுத்துக்கோ, எவ்வளோ வேணுமா எடுத்துக்கோ. இங்கே இருக்க புலியூர் சரோஜா, இங்கே இருக்க லேடிஸ்லாம் இருக்க அவங்களுக்கும் கூட, ஜானகி அம்மாக்கும் ஒரு 30 சேலை எடுத்துக்கூட, ஏன்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. வேண்டாங்க எனக்கு ஒன்று பண்ணும் சிச்சி எடுத்துக்கோ, எவ்வளோ வேணுமா எடுத்துக்கோ. அப்புறம் நான் 4 சாரி எடுத்து அப்புறம் எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தேன். அதுதான் தலைவர். அப்பா, கொடுத்து சிவந்த காரங்க. அது தேவையே இல்லை. அவர் இதெல்லாம் பண்ணணும்னு தேவையே இல்லை. சரிம்மா நீ போய் வாங்கிட்டு போ, நீ இப்போ பண்ணலான்னு சொல்லலாம்ல. அதாவது யாரையும் ஒரு ஆசைன்னா பாவம் அப்படின்னு பண்ணக்கூடியவர். அதே மாதிரி வெளிநாடுலாம் போயிருக்கோம் அவரோட. லண்டன், ஜப்பான், சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் போனது. அப்புறமா ரஷ்யா, கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு படத்துக்காக இது பார்க்கறதுக்கு ரஷ்யன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட், ரஷ்யன் கவர்மெண்ட்டு. எந்த இயர் மேடம்? இது 74. ஓகே 74 ஆஃப்டர் உலகம் சுற்று மாலிமன். அங்கே உலகம் சுற்று மாலிமன் ரிலீஸ் பண்ணாங்க அந்த ரஷ்யன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அப்போ போய் அப்புறம் லண்டன்லாம் போனோம். இல்லை தமிழ் சங்கம்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துக்கும் போனோம். எல்லா இடத்துக்கு போனால் அவ்வளோ அன்பு செலுத்துறாங்க. அங்கே பார்த்தா எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டுக்கு வரணும். இல்லை அவ்வளோ தமிழர்கள் இதயங்கள்லாம் இன்றைக்கும் அதே ரியாக்ஷன் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போ நான் அவரோட லண்டன்லாம் போனேன். அப்போ ஒரு நாள் தமிழ் சங்கம் அப்போ சொன்னார், நீ தான் எனக்கு இப்போது மொழிபெயர்ப்பாளர், நான் தமிழில் பேசுவேன், நீ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னாரு. சரிங்க ஓகே. நீ தான் கான்வென்ட்டில் படித்தவளாச்சு, உனக்கு என்ன? ஓகேங்க, தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும். அப்படிதான் எனக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி எல்லா மொழியும் தெரியும். ஏன்னா எப்பவுமே அவரும் சொல்லுவார், தாய்மொழி கண் போன்றது, பிற மொழி கண்ணாடி போன்றது. எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம் இல்லையா, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தாய்மொழி கண் போன்றது, மற்ற மொழி எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். என் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்புகளே அப்படின்னாரு. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் சொன்னது என்ன, நீ சொல்கிறேன்னா சகோதர சகோதரிகளே நீ சொல்கிற, நீ ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அப்படியே. அப்புறம் யோசனை பண்ணி அப்புறம் நான் பிளட் ரிலேட்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படியே அவருடைய இதுக்கு நான் அவருடைய இதுக்கு போயிட்டேன். அது நான் அப்படி ஒரு அதாவது ஒரு பாமரனோட நெஞ்சு எப்படி தொடணும்னு அவருக்கு தான் தெரியுங்க. அவர் ஸ்டைலாக பேசுறது கிடையாது, இன்னும் பெரிய மேதாவி மாதிரி பேசுறது கிடையாது, தனக்கு தான் எல்லாம் தெரியுற மாதிரி பேச மாட்டார். பட் ஒரு பாமரனோட நெஞ்சில் தொடுவார். அதாவது தலைவர் ஒரு பெரிய நாலேஜபிள் பர்சன், எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அது தெரியாத மாதிரி காட்டிக்க மாட்டாரு. ஆக்சுவலா யதார்த்தமா இருக்காரு. செட்ல கூட தெரியும், எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாத ஒரு எடிட்டிங் ஆகட்டும், எல்லாம் ஆகட்டும், ஆல் இன் ஆல் ஒரு களஞ்சியம், பொக்கிஷம். உண்மைதாங்க, எல்லாமே தெரியும். ஆனா எதுவுமே ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. ஏன்னா அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம். ஒரு ஆல்ட்ரல் இல்லை, ஒரு இது இல்லை, ஒன்றுமே. 2 படம் நடித்தாலே 2 படம் இப்படி ஒரு போஸ்டர் சில பேர் இருக்கு. நாங்கள் தமிழ் ஃப்ரெட்டர்னிட்டிஸ் இருக்காங்க, தமிழ் சங்கங்கள், அமைப்புகள் எல்லாம் யூகே சுற்றி ஒரு 90 அமைப்புகள். அப்போது ஒருத்தர் தமிழ் சங்கம், லண்டன் தமிழ் சங்கத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அம்மா, நீங்கள் தலைவர் எம்ஜிஆரோட நடித்தவங்க, நீங்கள் ரொம்ப ஹை கமிஷனர் சொல்கிறாரு, எல்லாரையும் இங்கே கூப்பிட்றோம், நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும். ஐயோ நானாங்க, என்னை பற்றி ரொம்ப தமிழ் அமைப்புன்றீங்க, நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை நீங்கள் வரணும். அப்போது அந்த டைமில் நான் சென்னை தமிழ் சங்க தூதுவராக கூட இருந்தேன், அந்த 2 வருஷத்துக்கு முன்னால். அப்போ சரி நீங்கள் வரணும் நாங்கள். அப்போ சரின்னு நான் போனேன். எல்லா தமிழருங்க, ஐயோ தலைவரோட பார்த்தது, அவர் அந்த படம் பார்த்தோம், அவர் இந்த படம் பார்த்தோம், நாடோடி மன்னன் பார்த்தோம், அவர் அடிமை பெண் பார்த்தோம், இந்த உலகம் சுற்றுமல்லன் பார்த்தோம், மீனவன் நண்பன் 2-3 வாட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ கூட போட்டிருக்காங்க காட்டினே. அப்படியே எங்கெங்க தமிழர்கள் வாழ்றாங்களோ அவங்க நெஞ்செல்லாம் நிறைஞ்சு. அதாவது அவருடைய படம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணா, அதாவது சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் எங்க இருந்தாலும் சரி ஹவுஸ்ஃபுல், எங்கே இருந்தாலும் ஹவுஸ்ஃபுல். அவர்னால எனக்கும் பெருமை. ஏன்னா அவர் கடைசி படங்கள்லாம் நடித்தவர் நான். ஆமாம், அந்த உலகம் சுற்று மாலிமனே அவருக்கு லாஸ்ட்டாக மதுரை நடித்து டைரக்ட் பண்ண மதுரை மீட்ட சுந்தர பண்ணின் படம் வரை நடித்ததுனால எனக்கும் அந்த ரசிகர், எம்ஜிஆர் ரசிகர் பண்ணதில் நிறைய இடம் இருக்குது. முன்னேறுவோம் நம் நாட்டையே
நன்மை பூத்த கொடி மேலே நாகம் உலவும் கதை போலே, நன்மை பூத்த கொடி மேலே நாகம் உலவும் கதை போலே, தீய கைகள் ஓங்க தேயும் மக்கள் ஏங்கும், தீய கைகள் ஓங்க தேயும் மக்கள் ஏங்கும், நிலை மாறவே பழியாவும் தீர வேலேந்து. தலைவரோட நிறைய படங்கள்ல உங்களால இன்னை வரைக்கும், அதாவது உங்களை அறியாமலே நீங்க முணுமுணுத்துட்டே இருக்கக்கூடிய பாட்டு வரிகள் கண்டிப்பா ஏதாவது இருக்கும். அது எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் பாத்தீங்கன்னா நான் பண்ண ஜனங்களை ஓடிடுவாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த விஷயம் பரிச்செல்லாம் வேண்டாம். சரி, என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? நிறைய பாட்டுங்க பிடிக்கும். அவரோட பாட்டுங்க எல்லாமே சிலதெல்லாம் ஒரு அறிவிப்பு சார்ந்ததா இருக்கும், சிலதெல்லாம் அதே காதல் பாடல்கள்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும். லவ் டூயட் சாங் ஏதாவது சொல்லுங்க. ஆயிரம் நிலவேவா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஒரு ரெண்டு வரி இவ்வளவு அழகா பாருங்க. ஐயோ மேடம் கண்டிப்பா. ஆயிரம் நிலவேவா, ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் பாட பாட, ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் பாட பாட, ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா. நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன, நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன, இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ, இல்லை உறக்கம் ஒரு மனம் என் ஆசை பாராயோ, என் உயிரிலே உன்னை எழுத பொன்னேனி தாராயோ, ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச. ஜெயலலிதாவும் தலைவரும் நடிச்ச பாட்டு அந்த ஜெய்ப்பூர் பேலஸில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. நான் சின்ன பொண்ணு அந்த படம் பார்த்துருக்கேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த செட்டு அது எல்லாமே அவ்வளோ ரிச்சாக இருக்கும். அது எனக்கு நான் நினைக்கிறேன் மதுரை மீட்டர் சுந்தர பாண்டியன் அதே இடத்துல ஷூட் பண்ணோம். தென்றலில் ஆடும் கூந்தலில் கண்டேன் மழை கொண்ட மேகம். எனக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ நம்ம இந்த மாதிரி அதே மாதிரி உரிமை குரலில் வந்து விழியே ஏசுதாஸ் பாட்டு அது செம்ம ஹிட். அதுக்கு சொல்லுவாங்க அந்த படத்துக்காக 40 வாட்டி போனோம் 50 வாட்டி போனோம். என்னது நின்று க்யூவில் நின்று நாங்கள் வந்து டிக்கெட். இப்போ வேறங்க, இப்போ சினிமா வந்து வேற. இப்போ வந்து ஓடிடி அது இது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பு கோடிக்கணக்காக ப்ரொடியூசர் போட்டு எடுப்பாங்க. இவங்க வந்து எல்லாம் இதில் பார்த்துட்டு போயிடுறாங்க. அதனால சினிமாக்கு அப்போ இருந்த சாம் இல்லைன்றதான் என்னுடைய அபிப்பிராயம். கண்டிப்பா இல்லைங்களா? அந்த காலத்தை வந்து ஒரு பொற்காலம். நாங்களாம் கண்டிப்பா அதுலேயே அது சினிமாக்கே ஒரு கோல்டன் பீரியட். அது இப்போ இருக்க சினிமா வந்து நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்காங்க. டேலண்ட்டுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை, டெக்னாலஜிக்கும் பஞ்சம் இல்லை. பட் ஒரு படத்தை வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் எல்லாம் இல்லை. வசனங்கள் பேசும்போது வந்துலாம் ரொம்ப, அதாவது இப்போ இருக்கிற தமிழ் உச்சரிப்புகள் நல்லா இருக்கணும். அது தலைவர் அதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எனக்கே ஜி சகுந்தலம் வச்சு சொல்லி கொடுத்தாரு. நான் தமிழ் தான் இருந்தாலும் எப்படி உச்சரிக்கணும். ஏன்னா லைவ் ரெக்கார்டிங் இப்போல்லாம் நானும் நடிக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் இதை போட்டுட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஃபோனு. அவங்க ஒரு பாட்டுக்கு பாவம் அவர் படிக்கிறவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, சீன் படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் ப்ராம்ப்ட் செய்யுன்றாங்க. சரி என்ன பண்ணுறது? அப்போ நம்மளும் வந்து சரி ப்ராம்ப்ட் பண்ணுங்கன்றது. பட் நமக்கு ஒரு சீன் வந்ததுன்னா அது எப்படி பண்ணலாம், அதை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம், எப்படி நடிக்கலாம், எப்படி நடிச்சா இருக்கு நம்ம நினைப்போம். ஆமாம், அது வந்து இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு தான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக முன்னே கண்டென்ட் அவங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதே நிறைய பேர் லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இப்போ இல்லை இல்லைங்களா? கண்டிப்பாக. அது அதே மாதிரி பாடல்கள் என்ன கருத்துள்ள பாடல்கள் அப்போல்லாம் இப்போ கூட கேட்கலாம். பழைய பாடலில் வந்து இப்போ கூட கேட்கலாம். கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மனதில் வடித்த
போல் நெஞ்சிலோடும் வானத்தை யார் மூடக்கூடும். உனக்காகவே நான் வாழ்கிறேன். கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது. கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது. பூஜை யார் செய்வது என்ற பூவை யார் கொள்வது. பூவைக்கு வேறேது பாஷை உள்ளத்து ஏதேதோ ஆசை. உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். நீதிக்கு தலைவணங்கம் படத்தை ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் சொல்லுங்க. ஏன்னா இப்போ மீனவ நண்பன், உரிமை குரல், மதுரை மற்றும் சுந்தரபாண்டியன், நேற்று இன்று நாளை, இதெல்லாம் அருமையா இருக்கும். ஆனால் இந்த படத்துல அவர் வந்து ஒரு பட்லராக நடிச்சிருப்பாரு. நீங்க வந்து ரொம்ப கோவப்படுவீங்க. அதனால உங்களுடைய கேரக்டர் பார்த்துருப்பாரு. அதுல ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அந்த படத்தை பத்தி? அந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம் ஆக்சுவலாக. தெலுங்கு படம் ரீமேக் அது. நீதிக்கு தலைவன் பட்லர் நடித்தோம், நம்பியார், அப்புறம் நான், அப்புறம் எல்லாம் நடிப்போம். அது அந்த வந்து ரொம்ப தமாஷா இருந்தது அந்த படம்லாம் பண்ணும்போது. நம்பியார் சாருக்கு வந்து சீட்டாட பிடிக்கும். அப்போ போய் சீட்டாடலாம் வாங்க இருக்கக்கூடாது, ஐ கொண்டு அப்படின்னாரு. நான் கூட வாங்க கொஞ்ச நேரம் சும்மா கார்ட்ஸ் ஆடுவோம் கொஞ்ச நேரம். தலைவரும் அப்போ சீட் ஆடுவாங்க. ஆமாம் ஆமாம், கேரம் போர்டு ஆடுவீங்களா? கேரம் போர்டு, கார்ட்ஸு, வெதர் வந்து சரியில்லைன்னா வெயிட் பண்ணலாம், கேரம் போர்டு, சீட் ஆடு, சும்மா தமாஷுக்கு தான் எல்லாம். சரி, நம்பியார் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் ஆடணும்னா. அவர் வந்து அவர் வந்து ரொம்ப பக்கா எல்லாரையும் நான்வெஜ் சாப்பிட மாட்டார். அது நம்பியார் சார் அதெல்லாம் சாப்பிட மாட்டார். அப்போ சொல்லுவார், நான் உங்க கூட வந்து சாப்பிடதான் முடியாது, என் கூட சீட்டாவது வந்து ஆடுங்க அப்படின்னுவாரு. அப்போ உட்காந்து கார்ட்ஸ் ஆடுவோம். அதெல்லாம் மறக்க முடியாது. அதே மாதிரி பல்லாண்டு வாழ்க, அங்கே 1 month இருந்தோம். அந்த பல்லாண்டு வாழ்க அது ஒரு கர்நாடகாவில் ஒரு இடத்துல, இந்த சிக்மங்களூர் பக்கத்தில். அப்போது ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சு வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய கல்யாணம், ஒரு பந்தல் மாதிரி போட்டாங்க, கல்யாண சாப்பாடு மாதிரி. ஈவினிங் எல்லாருக்கும் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு படம் போடுவாங்க எல்லாருக்கும், ஃபுல் யூனிட்டுக்கு. அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம். எல்லாம் ஒண்ணா உட்காந்து படம் பார்ப்போம். எல்லாம் வந்து படம் பார்ப்போம். அப்படியே பழைய படங்கள்லாம் நிறைய படங்கள் அப்பதான் பார்த்துருக்கேன் நான். அவருடைய படங்க, அப்புறம் வந்து நிறைய படங்கள் எல்லாம் வேற வேற படங்க, தமிழ் படம், ஹிந்தி படம், இது நல்ல படங்கள்லாம் போடுவாங்க. அப்போ அது ஒரு நல்ல ஒரு ஜாலி, ஒரு பிக்னிக் மாதிரி இருந்தது பல்லாண்டு வாழ்க்கை டைம்ல. எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதுல. PS வீரப்பா அவர்கள், அப்புறம் நம்பியாரசாமி, மனோகர் சார், VK ராம், நிறைய பேர் இருந்தாங்க. தேங்காய் ஸ்ரீனிவாசன், நிறைய பேர். எல்லாரும் உட்காந்து பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு. அந்த படங்கள்லாம் பார்த்தோம். அப்படியெல்லாம் எல்லாரையும் மதிச்சு அவளை ட்ரீட் பண்ணாரு. அவள் நல்லா ட்ரீட் பண்ணாரு கடைசி வரைக்கும். இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா, இளமை தரும் இனிய பலா, பார்க்கட்டும் இன்பமுலா. இன்று ஸ்வர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா, இளமை தரும் இனிய பலா, பார்க்கட்டும் இன்ப உலா. இன்று ஸ்வர்க்கத்தின் பிறப்பு விழா. பொன்மனச்செம்மல் கிட்ட நீங்க கலைமாமணி விருது வாங்கியிருப்பீங்க. அந்த விருது வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த விருதை இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பார்க்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணுது? அந்த விருதை வாங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அந்த வருஷம் நான் வந்து சிறந்த நடிகைக்கான விருது, கலைமாமணி விருது, ஃபிலிம்ஃபேர் அவார்டு. அப்போ அவர் CM ஆகிட்டார். வட்டத்துக்குள் சதுரமன் படம் நடித்தேன், ஃபிலிம்ஃபேர் அவார்டு. இன்னொரு தெலுங்கு படத்தில் நடிச்சுக்கு தெலுங்கு ஆந்திரா கவர்மெண்ட்டும் எனக்கு சிறந்த நடிகை.
அந்த விருது வாங்கும்போது எனக்கு ரொம்ப ஏன்னா என்னை உருவாக்கியவர் அவர் கையால் கலைமாமணி விருதுன்னு நான் வாங்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. அவரும் சொன்னார், உன்னை அறிமுகப்படுத்துனதுக்காக நான் பெருமைப்படுறேன்னு சொன்னார். 4 விருது. அப்புறம் தாஜ் கோரமண்டலில் வந்து நான் பத்திரிகையாளர்கள்லாம் வச்சு அவரோட தலைமையில் எல்லாருக்கும் நன்றி சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி தாஜ் கோரமண்டலில் ஒரு பெரிய ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அப்போ அவர் வந்தார், வந்து முன்ன அறிமுகப்படுத்தினார். ரொம்ப பெருமைப்படுறேன். அது என்ன வருஷம் மேடம்? அது 77, 78. இவர் சிஎம் ஆன பிறகு. உனக்கு என்ன, உனக்கு பர்த்டே என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் வேணாங்க. இல்லை என்ன வேணும் சொல்லு. நாங்கள் நான் மோடியாஸுக்கு ஆள் அனுப்புகிறேன், வேறு யாருக்கோ கொடுப்போம். என்ன வேணும் சொல்ல. எனக்கு நினச்சி மோதிரம் கேட்குறேன், பெருசாக செட்டு இதெல்லாம் கேட்குறேன். என்ன அப்படியே இருக்கிற நீ அப்படின்னாரு. இல்லைங்க எனக்கு மோதிரம் போகிறோம், எனக்கு ரிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரிங்கு. சரி என்னப்பா வந்து சரி என்ன. அப்புறம் வந்து ஒரு டைமண்ட் ரிங்கு. டைமண்ட் ரிங் அது இன்றைக்கும் வச்சுருக்கேன் நான். சூப்பர் மேடம். டைமண்ட் ரிங் வச்சுருக்கேன். அது வெரி சென்டிமெண்டல். ஏன்னா அவர் கையால் வாங்கினது அது அப்படின்னு. அதே மாதிரி கலைமாமணி விருது அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் அவர் பார்க்கும்போது அவர் ஞாபகம் டெய்லி வராமல் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அவர் இருந்தால் எப்படி இருக்கும், அவர் இருந்தால் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு என் மனசில். பிகாஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி ரியல் ஹீரோ தலைவர். டெஃபினெட்லி. நம்ம புரட்சி தலைவர் கூட புரட்சி தலைவி அம்மா அவங்க 28 படம் நினச்சிக்காங்க. அந்த 28 படமும் நல்லா வித்தியாசமாக இருக்கும். உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச படம் எது? அடிமைப்பெண். அடிமைப்பெண். ஏன்னா அவங்க சொந்தமாக பாடியும் இருப்பாங்க. ஆமாம், அம்மா என்றால் அம்மா என்றால் அன்பு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேலண்டட், அப்படி ஜொலிப்பாங்க. அந்த ஒரு பிரின்சஸாக வருவாங்க. அப்படியே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க நடித்த வெண்ணிற ஆடை படம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன். அந்த ஸ்கூலில் இருக்கும்போது நான் எங்கள் அக்காலாம் பயங்கர ஃபேன்ஸ் அவங்களுக்கு. அப்போ வந்து நாங்களும் சின்ன பசங்க, அப்போ தான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க, அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரகசிய போலீஸ், அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேர் மாட்டுக்கார வேலன், இந்த படங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணே கண்ணே கனியே கனியே முத்தே முத்தே மணியே மணியே அருகே வா. கண்ணே கண்ணே கனியே கனியே முத்தே மணியே அருகே வா. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. கரும்பினில் தேன் வைத்த கண்ணம் மின்னவா. கனி தரும் வாழையின் கால்கள் பின்னவா.
கனி தரும் வாழை என் கால்கள் பின்னவா கண்ணே கனியே முத்தே மணியே அருகேவா. புரட்சி தலைவர் ஒரு உச்ச நடிகராக பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி அதன் பிறகு ஒரு சிஎம்ஐ பார்த்துருப்பீங்க. அது சிஎம்ஐ பார்க்கும்போது ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுதா அவர்கிட்ட? அதாவது மாற்றம்னா அவரோட செயலில் வந்து நல்ல ஜனங்களுக்கு நல்லது செஞ்சார், தத்துணவு கொண்டு வந்தார், அது கொண்டு வந்தார், பஸ்ஸு இது படுத்துனா அதெல்லாம் பண்ணாங்க தவிர மாற்றம்னா அந்த மாதிரி மாற்றமே கிடையாது. இன்னும் இறங்கி தான் இருந்தார். அப்போ இன்னும் தாழ்ந்து இன்னும் ரொம்ப யார் வேணாலும் நெருங்கக்கூடிய ஒரு சிஎம்மாக இருந்தார். அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் யாருக்காவது ஒரு சீட்டு வேணும் அப்படி ஏதோ யாரோ தம்பி ஏதோ கேட்டால் உடனே வா இந்த போ, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற நேச்சர். யாருக்கும் படிக்கிறது அவங்களுக்கு ஒரு சீட்டு அது மாதிரிலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும். எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும். ஆமாம் ஆமாம். புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க முதலமைச்சராக. அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே பெருமைப்படுறேங்க. ஒரு பெண்ணா, அதுவும் ஒரு நடிகையாக இருந்து ஒரு தலைவருக்கு அப்புறம் ஒரு கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக வச்சு 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கி அதை இருந்து இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெண் சிங்கமாக இருந்திருக்காங்க. அவங்களும் எனக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதை, ரொம்ப மதிப்பு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நிலாவை ஒரு நிலவாக்கி பாவை என்று, 1000 மலரை ஒரு மலராக்கி பாவை என்று, கண்ணீராக மானாக நின்றாடவோ, சொல்தேனாக பாலாக பண்பாடவோ, மாலை நேரம் வந்துறவாடவோ, மாலை நேரம் வந்துறவாடவோ. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. புரட்சி தலைவி அம்மாவை சந்திச்ச அனுபவம் எப்படி இருந்தது? எப்போ சந்திச்சிங்க? என்னெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க? அவங்கள சந்திச்சதும் சின்னதாக இருக்கும்போது அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் நடிக்க வந்தப்புறம் அப்போ போயஸ் கார்டன் பின்னால தான், அவங்க வீட்டு பின்னால தான் டாலின்னு ஒரு லேடி இருந்தாங்க. அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க டாலி. அவங்க பார்சி பியூட்டிஷியன். அவங்க எனக்கும் வருவாங்க. இங்கே தான் பக்கத்தில் அவங்க ஆஸ்பின்னு ஒரு இது இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க. அப்புறம் அம்மா வீட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு துணையாக இருந்தாங்க. அப்போ எனக்கும் வருவாங்க. எனக்கு கேஷுவலாக ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அம்மா கிட்ட சொன்னேன், நான் உங்கள் வீட்டுக்கு போனேன். அப்படியா, வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நானும் ஃபோன் பண்ணி பேசினேன். கம் கம் அப்படின்னாங்க. சரின்னு நான் போனேன். போய் ரொம்ப நேரம் உட்காந்து மனசு விட்டு பேசிகிட்டு இருந்தோம் 2 பேரும். என்னால் மறக்க முடியாது. ரொம்ப நேரம் பேசிட்டு அப்போது இன்னொரு அம்மாவும் இருந்தாங்க, லக்ஷ்மி அம்மான்னு, ஹேர் ட்ரெஸ்ஸர். லக்ஷ்மிமா எங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு கொடு அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கும் என்ன ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த விஷயங்களை பேசுவாங்க, இல்லை கேஷுவலாக ஜாலியாக வாழ்க்கை என்ன எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் ஏன்னா அப்படின்பாங்க. யூ ஹேவ் டு ஆல்வேஸ் பி போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது, வை ஷுட் யூ பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக பேசுவாங்க. ப்ளஸ் கிரிக்கெட் மேட்ச் அவங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். எம்சிசி போயிருக்கோம், போனால் காரில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் 2-3 நாள். அவங்களும் கொண்டு வருவாங்க, நானும் கொண்டு வருவேன். வீட்டில் அவங்க அப்போல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச உணவு நீங்கள் கொண்டு வந்தது என்ன சாப்பிடுவாங்க? அவங்க சாப்பிடுவாங்க, எல்லாமே சாப்பிடுவாங்க. தயிர் சாதம், நானும் சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்ஸ், ஜிலேபி, குலாப் ஜாமுன் அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. சரி, எனக்கும் கொடுப்பாங்க, நானும் சாப்பிட்ருக்கேன். நாங்கள் காரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் மேட்ச் பார்த்துட்டு போயிடும். அந்த மாதிரி நிறைய ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன், ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன். ஒரு எப்படி நம்மளை கேரி பண்ணணும், எப்படி போல்டாக இருக்கணும், அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டவங்க. என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவர்
நம்ம தலைவர் கூட மதுரை மீட்ஸ் சந்திரபாண்டி நடிச்சிருப்பீங்க. அதன் பிறகு புரட்சி பித்தன் படம் வந்து பாதிலே நின்று போனதுக்கு என்ன காரணம்? அந்த படத்துல உங்க 2 பேருடைய கேரக்டர் எப்படியாப்பட்ட கேரக்டர்? அது வந்து நல்ல, அதுக்கப்புறம் நான் சொல்றேனே, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் நடிக்கும் போதே ஒரு 12 படத்துக்கு பூஜை போட்டாங்க. ஓஹோ. நிறைய படம், சமூகமே நான் உனக்கே சொந்தம், அப்புறம் ராமண்ணா படம், ஸ்ரீதர் சார் இன்னொன்று படம், அப்புறம் அண்ணா என் தெய்வம், அண்ணா நீ என் தெய்வம், அப்படி ஒரு 12 படத்துக்கு பூஜை போட்டாங்க. ஷூட்டிங் எல்லாம் கூட இருந்தது. சமூகமே நான் உனக்கே சொந்தம், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து எனக்கு கருப்பு அந்த வேஷம் இருக்கு, அதுக்கு மேக்கப் போட்டதுக்கே 3. அப்போ சொல்லுவார், இந்த படத்தில் நடித்தா நீ பாரு, நீ வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குவேன், உனக்கு நான் நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனால் நீ வந்து கஷ்டப்படாமல் கருப்பு நல்ல மேக்கப் எல்லாம் போட்டுக்கோ, அப்படி கஷ்டப்படாதுன்னா 3 மணி நேரம் போய் 6 மணிக்கு போனான்னா 3 மணி நேரம் கருப்பு பண்ண, கொஞ்சம் இருந்தாலும் அந்த போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த பேட்ச் வந்துடும். கரெக்ட். கருப்பாருங்களுக்கும் அதுவும் பிரச்சனை தான், ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும் இல்லையா ஷூட்டிங் போகிறோன்னா. அதே மாதிரி ஃபேராக இருக்கவங்க டார்க் ஆர்ட் நடிக்கணும்னாலும் அது ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ணணும், ஃபுல்லாக மேக்கப் எல்லாம் போட்டு அது இதெல்லாம் போட்டு பின் கொசம் வச்சு கட்டுற மாதிரி இருந்தது. நேஷனல் அவார்டு அவனும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அந்த படம் வரும் நம்மளுக்கு நேஷனல் அவார்டுன்னு சொல்லிட்டாரு, இவர் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆனால் சிஎம் ஆயிட்டாரு. அதனால நிச்சயமாக அவர் வந்து விட்டு கொடுத்துட்டாரு. அதான் சொல்ல, நான் நடிகர்னா இருந்தாவே சந்தோஷமாக இருந்திருப்பேன். அரசியல்னா ஒரு டென்ஷன் தானே எல்லாருக்குமே, எப்பவுமே டென்ஷன், இப்போ அவங்கள அந்த வேலை பண்ணணும் இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நான் மிஸ் பண்ண ஒரு 12 படம். அப்பா. அதெல்லாம் இது அப்படியே மாதிரி பாக்யராஜ் சார் கூட கேட்டார், அப்புறம் நீங்கள் அந்த அண்ணா நீ எந்த நீங்கள் நடிக்கணும்னு. அப்போ நான் சிங்கப்பூர் இருந்தேன், என் குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ அப்போ நான் நினச்சி இல்லை வீடு குழந்தைங்களாம் நல்லா படிக்க வைக்கணும், அதனால் நான் இப்போ போய் சினிமான்னு போயிட்டேன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும், அவங்க வீட்டில் அம்மாவும் இல்லை எங்கள் அம்மாவும் இல்லை, அப்போ வந்து அவங்களும் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு தான் இல்லைங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டேன். உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் மேடம். என் ஃபேமிலி வந்து எனக்கு 2 பசங்க, கார்த்திக், ஸ்ரீனிவாஸ். எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை, நான் நல்லா இந்த பெரிய படிப்பு படிக்க முடியல, ஒலிஞ்சியன்ஸ் காலேஜில் படித்தேன், பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு பெரிய கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெருசாக படிக்கலை. ஸோ நான் சிங்கப்பூரில் இருந்தேன், என் ஹஸ்பண்டும் சிங்கப்பூரியன். அப்போ வந்து நான் சொன்னேன் பசங்க நல்லா படிக்க வைக்கணும். அப்புறம் அம்மா இறந்ததுனால ஐ ஹேட் டு கம் பேக் டு சென்னை. ஓகே. சென்னை வந்தேன்னா அப்புறம் வந்து 2 பேரையும் ஸ்கூலில் போட்டேன், படித்தாங்க. அப்புறம் 2 பேரும் லண்டனில் போய் படித்தாங்க. 2 பேரும் MBA, லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூலு, பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலாம் படித்து 2 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. சார் என்ன பண்ணுறாரு மேடம்? சார் இஸ் அ பிஸ்னஸ் மேன் இன் சிங்கப்பூர், மலேசியா. சின்ன சன் வந்து சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கார், அவர் பார்த்துக்காரு பிஸ்னஸ். நானும் போயிட்டு வரேன். இப்போ கொரோனானால எங்கேயும் போக முடியல, கொரோனாவோட கொடுமை. இது என் பையன் லண்டனில் இருக்கான், அவன் லண்டனில் வந்து ஒரு 7-8 ஸ்கூல்ஸ்க்கு பிரின்சிபலாக இருக்கிறான், பேட்ச் ப்ரொஃபஸர். ஸோ அது இப்போ வந்து அவங்க லிஸ்பனில் இருக்கான், அந்த அவங்களும் அங்கே இருக்காங்க. எங்கேயோ இப்போ நானும் ட்ராவல் பண்ண முடியல, எங்கேயும் போக முடியல, இல்லைன்னா போயிடுவேன். நான் எவ்ரி இயர் போவேன், சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் சுற்றிட்டு வருவேன் நான். ஸோ இங்கேயும் எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் பில்டிங் ஒன்று போயிட்டுருக்கு, அதனால நான் போய் அங்கேயே தங்க முடியாது. எனக்கு என்னமோ இந்தியா தான் பிடிக்கும், எந்த ஊர் போனாலும் நம்ம ஊர் போகிற வராதுன்னு. எங்கள் பசங்களுக்கு அது பிடிக்குதுங்க, எனக்கு வந்து என்னமோ இங்கே இருந்தால் நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு ஒரு இதாக தோணும். ஓகே. இன்னொரு விஷயம் கேட்கணும் மேடம், மதுரை மீட் சுந்தரபாண்டியனில் நீங்களும் தலைவர் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்கள் தலைமையில் வந்து ஒரு பெரிய அலங்கார விளக்கு இருந்தது. தலைவர் வந்து அதை பார்த்துட்டு இப்படி வந்து கூப்பிட்டுருக்காரு உங்களை, அதை பற்றி சொல்லுங்கள் அந்த விஷயம். அது வந்து செட்டு, அந்த பேலஸ், மைசூர் பேலஸில் உட்காந்துட்டு இருந்தேன். இப்படி உட்காந்துட்டு இருந்தேன், அப்படி உட்காந்துட்டு இருந்தேன், நான் இப்படி உட்காந்துட்டு இருந்தேன். அவர் எப்பவுமே சொல்லார், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேண்டாம் உனக்கு, நீ நடிக்கும்போது நம்மளை சுற்றி என்ன நடிக்கிற, அடியனா யாரும் அடிச்சிடக்கூடாது. சில பேர் அடியனா அடிச்சிடுவாங்க, ஹீரோஸ் ஸ்டண்ட் பர்சனில் அடிக்கிற மாதிரி நடிக்கணும். அதே நம்ம எங்கன்னா போகிறோம், சுற்றி என்ன இருக்குது பார்த்துக்கணும் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவார். இப்படி உட்காந்துட்டு இருந்தானே, இப்படி வா உடனே வா அப்படின்னாரு. நான் இப்படி போன பாருங்க, பெரிய ஷாண்டலியர் அப்படியே கீழே விழுந்துருச்சு. அது என் தலைமையில் விழுந்தா அன்றைக்கே நான் க்ளோஸ். அந்த மாதிரி என்னை காப்பாற்றிருக்காரு, மறுபிறவி எடுத்தேன் நான். உண்மைதான், கண்டிப்பா. ஆமா, உண்மைதாங்க. எனக்கு அது பெரிய விஷயம். அது அன்னைக்கு வந்து எல்லாருமே செட்டில் அப்படியே தலைவர் இல்லைன்னா இல்லை. ஆமாம், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், உடனே இப்படி வா அப்படின்னாரு. அப்படி வந்து ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அதில் நடந்தது. அது வந்து தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பால் எனும் நாட்டை உயர்த்தி வைப்போம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பால் எனும் நாட்டை உயர்த்தி வைப்போம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள்
செல்வம். கொரோனா டைம்ல நீங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? கொரோனா டைமில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, டெய்லி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. டெய்லி எழுந்தோடனே கொஞ்சம் உடற்பயிற்சி செய்வேன், ஆஹா. தியானம் பண்ணுவேன், மெடிடேஷன், அதாவது மெடிடேஷன், தலைவருக்கு எல்லா பழக்கம் நீங்க follow பிராணாயம் இதெல்லாம் பண்ணுவேன். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்புறம் யார் யாருக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ணி, என்னால் முடிஞ்ச உதவி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச யாராவது கேட்கணும் உதவி பண்ணுவேன். அப்புறம் பழைய படங்கள்லாம் பார்க்குறது, ஆன்லைனில் கேம்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஆன்லைன் கேம்ஸு, ஆன்லைன் இதெல்லாம் பார்ப்பேன். யூடியூப் எல்லாம் டைம் இல்லைன்னா மற்றபடி டைம் இருக்காது. ஸோ அதெல்லாம் பார்ப்பேன். ஸோ என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் வருவாங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக தான் இன்றைக்கி தான் இன்றைக்கி இத்தனை பேர் இருக்காங்க. இன்றைக்கி தான் இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணிக்கிட்டு தான். நம்ம புரட்சி தலைவர் ரசிகர்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? புரட்சி தலைவர் ரசிகர்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க எல்லாருமே நீங்கள் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், ட்விட்டரில் ஆகட்டும், எனக்கு வந்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. தலைவர் இப்போ எந்த படம் வந்தாலும் அதை பாட்டு எனக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி என்னோடய ஃபோட்டோஸாக தலைவர் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஒரு லிஸ்ட்டே சொல்லலாம். சவுதியில் அவங்களெல்லாம் நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. சவுதியில் அப்துல் கரீம்னு ஒருத்தர் பயங்கர தீவிர ரசிகர். எம்ஜிஆர் பாலசுப்ரமணியன், திருப்பூர் ரவிச்சந்திரன், ஏன்னா டெய்லி அவங்கெல்லாம் அனுப்புகிறாங்க. எனக்கு வந்து ஆண்டர்நெட் கூட அவங்களாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க. முன்பின் தெரியாதவங்க அவ்வளவு பாசமா இருக்காங்க. எப்படியோ என்னுடைய எம்ஜிஆர் பேரவை எதுவும் நம்பர் எதுவும் வாங்கி பிள்ளையார் தலைவர் புரட்சி தலைவர் தான். அது வந்து அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் தலைவரை ஃபாலோ பண்றாங்க அவங்கலாம். அதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு இல்லைங்களா? அது ஃபாலோ பண்ணாமலே ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்களோட பொன்னான நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு பேட்டி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.